வருத்தப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க யாரால கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்து திட்டுறது பாவி, பாவி. அவங்க வேதனைய சொல்லால தான் சொல்ல முடியுது. அவன திருப்பி அடிக்க முடியுதா? அதற்கு பலகீனமே காரணம். எங்கே எதிர்க்க வேண்டுமோ அங்கே நாம் குழையாக மாறிப் போகிறோம். தவறு செய்பவன் ஆட்டம் போடுகிறான். அதிகாரம் இருப்பவன் அகங்காரத்திலே ஆடித் துடிக்கிறான். ஆனால் நமக்கு பார்ப்பதைத் தவிர அதை அடக்குவதற்கோ முடியாமல் போகின்றதே என்று வருத்தப்படும் கூட்டம்தான் இங்கே நிரம்பி இருக்கிறது. ஆகவே எங்கே நாம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமோ அங்கே தவறாமல் தெரிவிக்க வேண்டும். எங்கே நாம் நமது கருத்தினை ஆழ பதிய வைக்க வேண்டுமோ அங்கே தவறாமல் பதிய வைக்க வேண்டும். இப்படி நாம் போதனையை கொடுத்துடலாம். நான் செயல்படணும் இல்லை. போதிப்பது எளிது, செயல்படுவது சங்கடம். சங்கடமில்லா வாழ்க்கை வேண்டும்னா சங்கடத்தை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். சமுதாயத்தை திருத்தணும்னா சில பேர் தியாகம் செய்யத்தான் வேண்டும். இவையெல்லாம் யார் ஒருவர் முன்வந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு புகழ் இருக்கும், பாராட்டு இருக்கும். ஆனால் அது நிலைத்து இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். ஏனென்று சொன்னால் ஊருக்கு உழைப்பவன் உத்தமனாக இருந்தால் புகழும் செல்வமும் அவனிடம் வந்து சேரும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.